Good evening, friends. இன்னைக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். இது முடியும் போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா சார்ஜ் டென்சிட்டி பெர் யூனிட் லென்த், அது வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அதாவது சார்ஜ் டென்சிட்டி பெர் யூனிட் ஏரியா, அது வந்து சிக்மா. வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து சார்ஜ் டென்சிட்டி பெர் யூனிட் வால்யூம், அது வந்து ரோ. நாம் டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்ட் இன் ஏ யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஒயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒயர் வந்து லென்த் ஒன் டைமென்ஷன். ஸோ ஒன் டைமென்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லேம்டா இன்ட்டு டோட்டல் லென்த்து. அதே இன்ஃபினிட்லி யூனிஃபார்ம்லி சார்ஜ் பிளேனார் சீட்னு கேட்டாங்கன்னா டூ டைமென்ஷன்ஸ்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இன்ட்டு ஏரியா. தின் ஸ்பெரிக்கல் செல் பார்த்தீங்கன்னா சிக்மா இன்ட்டு 4/r². அதே சாலிட் ஸ்பேர்னா 3 டைமென்ஷன்ஸ். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோ இன்ட்டு வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கால்குலேட் பண்ணுவோம். சரி, இன்னைக்கு சப்ஜெக்டில் போவோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் சீட். ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபைனைட் பிளேன் சீட் எடுத்துக்கிறோம். அதை சுற்றி ஒரு காசியன்ஸ், அது பக்கத்தில் அதுக்கு ஒரு காசியன் சர்ஃபேஸை வரைகிறோம். காசியன் சர்ஃபேஸ் இந்த இடத்துல என்னென்னா ஒரு ரெக்டாங்குலர் parallelepiped ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் parallel டு எக்ஸ் டைரக்ஷன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஒய் அண்ட் இசட் கோஆர்டினேட்ஸ். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் வர மாதிரி வரைகிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் எக்ஸ் ஆக்சிஸும் ஒரே டைரக்ஷனில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எவ்ரி பாயிண்ட் மஸ்ட் பி parallel டு எக்ஸ் டைரக்ஷன். ஸோ இன்ஃபினிட் பிளேன் சீட்னா என்னென்னு பார்த்துட்டோம், எதுன்னு பார்த்துட்டோம், காசியன் சர்ஃபேஸ் எதுன்னு பார்த்துட்டோம். காசியன் சர்ஃபேஸ் வந்து ரெக்டாங்குலர் parallelepiped ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. இதில் ஒன்லி ஃபேஸஸ் 1 and 2 மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ளக்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஃபேஸ் 1 எதுன்றதை மார்க் பண்ணியிருக்கோம், ஃபேஸ் 2ன்றது எதுன்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் 1 வந்து -x டைரக்ஷனில் இருக்குது, ஃபேஸ் 2 வந்து +x டைரக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பாயிண்டிங் லெஃப்ட், லைக் த ஃபேஸ் 1ல் இருக்கக்கூடிய அவுட்வர்ட் வெக்டர், அவுட்வர்ட் நார்மல் எந்த டைரக்ஷனில் இருக்குமோ அதே டைரக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ ஆங்கிள் வந்து 0 டிகிரி. ஸோ வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா E இன்ட்டு ΔS காஸ் டீட்டா. டீட்டா வந்து 0னா E இன்ட்டு ΔSன்னு வந்துடும். அதே மாதிரி ஃபேஸ் 2வில் பார்த்தோம்னாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் பாயிண்டிங் இன் த டைரக்ஷன் ரைட். அவுட்வர்ட் நார்மல் டு ஃபேஸ் 2வும் பாயிண்டிங் டு த ரைட். ஸோ ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் அவுட்வர்ட் நார்மல் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. ஸோ அந்த காஸ் 0 = 1 அப்ளை பண்ணோம்னா E இன்ட்டு ΔS. ஸோ ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 மட்டும்தான் நமக்கு ஃப்ளக்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஏன்னா மற்ற ஃபேஸோடைய அவுட்வர்ட் நார்மல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். பெர்பெண்டிகுலர்னா காஸ் 90 டிகிரி போடும்போது 0 ஆகிடும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மற்ற ஃபேஸஸ் வழியாக வெளியே போகாது, ஒன்லி த்ரூ த ஃபேஸஸ் 1 and 2. இன் ஃப்ளக்ஸ் ஃபேஸஸ் 1 and 2 பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் வந்து E இன்ட்டு ΔS காஸ் டீட்டா. காஸ் டீட்டா டீட்டாக்கு மேலே 0 போட்டோம்னா 1. ஸோ E இன்ட்டு ΔS. இங்கே ஏரியா வந்து ஏ. ஸோ EA. இங்கே ஃபேஸ் 1ல் ஒரு EA, ஃபேஸ் 2வில் வந்து ஒரு EA. அதர் ஃபேஸஸில் பார்த்தீங்கன்னா E இன்ட்டு ΔS காஸ் 90 டிகிரி, அது வந்து 0. காஸ் 90 0ன்றதுனால எனிதிங் மல்டிப்ளைட் பை 0 இஸ் 0. ஸோ ஃப்ளக்ஸ் த்ரோ போத் ஃபேஸஸ் 1 and 2 ஆர் ஈக்குவல் அண்ட் ஆட் அப். ஸோ 2EA கிடச்சிரும். நெக்ஸ்ட் காஸ் லாக்கு வரும். காஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு Q என்க்ளோஸ்ட் டிவைடட் பை எப்சிலான் நாட். ஃப்ளக்ஸ் எவ்வளோன்னு எழுதிட்டோம், 2EA. சார்ஜ் என்க்ளோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏரியா. ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இன்ட்டு ஏரியா யூஸ் பண்ணுவோம், சிக்மா இன்ட்டு ஏ டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ ஏ கேன்சல் பண்ணோம்னா E = சிக்மா ஏ டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ E = சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். ஸோ நம்ம வெக்டர் ஃபார்மில் எழுதணும்னா n வெக்டர்னு போடுவோம். E வெக்டர் = சிக்மா பை 2 எப்சிலான் நாட் n வெக்டர். n வந்து யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர் வந்து நார்மல் டு த பிளேன், நார்மல்னாலே பெர்பெண்டிகுலர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோயிங் அவே ஃப்ரம் இட். இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபைனைட் பிளேன் சீட்லேயும் மிடில் ரீஜன்ஸில் வந்து அவே ஃப்ரம் எண்ட்ஸில் வந்து அப்ராக்சிமேட்லி ட்ரூவாக இருக்கும். எப்போவுமே E இஸ் டைரக்டட் அவே ஃப்ரம் த பிளேட் இஃப் சிக்மா இஸ் பாசிட்டிவ். E வந்து டைரக்டட் டுவர்ட்ஸ் த பிளேட் இஃப் சிக்மா இஸ் நெகட்டிவ். நம்ம எப்படி வந்து பாயிண்ட் சார்ஜஸில் வந்து ப்ளஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெளியே நோக்கி போகும், மைனஸ்னா உள்நோக்கி வரும்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். பாசிட்டிவ்னா வெளியே நோக்கி டைரக்டட் அவே ஃப்ரம் த பிளேட், நெகட்டிவ்னா டைரக்டட் டுவர்ட்ஸ் த பிளேட். E வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ், ஏன்னா இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் கிடையாது. காஸ் லா
ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு Q enclosed divided by epsilon naught. ஃப்ளக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி ஏரியா, அந்த சர்ஃபேஸ் த்ரோ விச் எலக்ட்ரிக் ஃபீல்டு எஸ்கேப். ஸோ ஃப்ளக்ஸு. அதே வந்து சார்ஜ் என்க்ளோஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லேம்டா இன்ட்டு எல்லாம் இருக்கலாம். லென்த் 1 டைமென்ஷனில் பார்க்கும்போது, 2 டைமென்ஷனில் பார்க்கும்போது சிக்மா இன்ட்டு ஏவாக இருக்கலாம். 3 டைமென்ஷனில் பார்க்கும்போது ரோ இன்ட்டு விஆர் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம மேலே பார்த்தோம். ஒயராக இருந்தால் என்ன, தின் ஸ்பெரிக்கல் செல்லாக இருந்தால் என்ன, பிளேன் சீட்னா என்ன, சாலிட் ஸ்பியர்னா என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து தின் ஸ்பெரிக்கல் செல்லில் வந்து மீட் பண்ணுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ் தின் ஸ்பெரிக்கல் செல். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து சேர்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.